நம்ம விஜய்க்கு உண்மையிலேயே இப்படி ஒரு ஷாக்கான விஷயம் வந்து வெளிய வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ மல்லியோட ஃபிளாஷ்பேக்க வந்து வெளிய கொண்டு வந்து, உண்மையிலேயே நம்ம விஜய ரொம்ப சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மல்லி வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றது பிரச்சனை கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்போ தீபன் இருந்துட்டு, இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம மல்லியும் அதே மாதிரி அந்த தீபிகாவோட தம்பி இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் வந்து அதாவது எப்படி பேசி பழகிக்கிட்டாங்க இப்படின்ற நிறைய விஷயத்த பத்தி அந்த இடத்துல தீபன் வந்து சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டு உண்மையிலேயே விஜய் இப்படி வந்து ஒரு கோவப்படுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி நம்ம தீபனும் இருந்துட்டு மல்லியை பத்தி ரொம்ப தப்பா சொல்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நடந்ததை அப்படியே வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து எதுவுமே நடக்கல. அதாவது நம்ம மல்லி வந்து தீபிகாவோட தம்பி கிட்ட வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து நடந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா அந்த ஒரு இடத்துல போய் உதவி செய்யறது இப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் வந்து இப்போ நம்ம அதாவது அந்த இடத்துல வந்து அவங்க தம்பி இருந்துட்டு நம்ம மல்லி மேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மல்லியை லவ் பண்ண ஆரம்பிச்சு அதுதான் வந்து கடைசியில மிகப்பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கு. அதுதான் வந்து கடைசியில இந்த தீபன் வந்து அதாவது இந்த தீபிகாவோட தம்பி வந்து சாகறதுக்கு நிலைமையாவே இருந்துட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ தீபிகா வந்து அவ்வளோ கோவத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இப்போ அவ்வளோ டீட்டெயிலா வந்து நம்ம மல்லி விஜய் இவங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் முன்னாடியுமே வந்து சொல்றாங்க. இதுல மல்லி எந்த ஒரு தப்புமே பண்ணல. அவங்க தம்பியை லவ் பண்ணதோ இல்லை எந்த ஒரு விஷயமும். அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் இது எல்லாமே உண்மைதான், அதாவது அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனா வந்து நான் அவங்கள வந்து லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீட்டெயிலா சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல தீபிகா எங்க வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தீபிகா ஏற்கனவே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தன்னோட தம்பியை வந்து அதாவது அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்னும் போதும் கூட தன்னோட தம்பியை வந்து தான் ஒரு அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல வந்து வச்சு அவங்க தம்பியை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அதுவும் இல்லாம மல்லியால தான் இது எல்லாமே நடந்தது. ஏன்னா இந்த தீபிகாவுக்கு மட்டும்தான் தெரியும் அது வந்து மல்லியை தான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ இந்த ஒரு விஷயத்த பத்தி சொன்னதுக்கு அப்புறமா அதாவது இங்க வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே தீபிகா நேர்லயே வந்து கேட்கறாங்க. அதாவது அவங்க எதுக்காக வந்தாங்க என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் தெரியல. அதே மாதிரி தீபன் இருந்துட்டு அவங்க தம்பியை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம மல்லி வந்துட்டு உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய்க்கு தான் இதுல முதல்ல ரொம்ப புரிய வைக்கணும். அதே மாதிரி அவங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி இறந்தது என்னால கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா தீபன் கிட்டயும் விஜய் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு முதல்ல ஆரம்பத்துல ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுவும் இல்லாம மல்லி உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ யாரு எப்படிப்பட்டவ, அதுவும் இல்லாம நீ சொல்றது எல்லாமே உண்மைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் இருந்துட்டு இப்போ மல்லியை முழுக்க முழுக்க நம்புறாங்க. ஆனா அதே சமயத்துல தீபன் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி இதுதான் நடந்துச்சு, அதாவது அவங்களோட அந்த கொலைக்கும் அதாவது அவங்க தம்பி இறந்து போனதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னும் போது தீபன் வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியுமா, அதாவது மல்லி உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா இப்போ வந்து தெரியறத விட அந்த ஒரு டைம்லயே வந்து நீ யாரு உன்னை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கே இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு. அதுவும் இல்லாம உண்மையிலையும் வந்து தீபிகா ரொம்ப வந்து மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இருந்தா. தன்னோட தம்பி வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவளால தாங்கிவே முடியல. அதனாலதான் வந்து உண்மையில அவ இதுல வந்து கோபமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மல்லி இருந்துட்டு அவங்க தம்பி இறந்ததுக்கான ரீசன் என்ன, எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க இப்படின்ற எல்லா உண்மையுமே வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தீபிகா இருந்துட்டு அது எல்லாத்தையுமே கேட்டு பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அப்போ என்னென்னமோ நடந்துச்சு. அதாவது ஊருக்கு போஸ்ட் மாஸ்டரா வரும்போது அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து அதாவது ரிசீவ் பண்ணதுல இருந்து அடுத்ததா சாப்பாடு கொடுத்ததுல இருந்து இன்னும் அடுத்ததா வந்து தான் உயிருக்கே ஆபத்தா இருக்கும்போது ஒரு பாம்பு கடிச்சிட்டு போகும்போது அந்த ஒரு விஷத்தை வந்து நம்ம மல்லியை வந்து எடுத்துட்டு அந்த அவங்கள வந்து காப்பாத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அவன் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அந்த ஒரு விஷயத்துல அவன் வந்து இறந்து போனது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாவே இருந்துட்டு இருந்துச்சு. இது வரைக்குமே மல்லி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி தீபிகா போலீஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து இப்போ தீபிகா போலீஸ் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மல்லி கிட்ட டைரக்டா வந்து பேசுறாங்க. ஏன்னா மல்லி இருந்துட்டு நான் இப்ப எல்லா உண்மையுமே சொல்றேன், இதுதான் நடந்துச்சு, அவங்க தம்பியை நான் லவ்வும் பண்ணல ஒன்னும் பண்ணல, அந்த கொலைக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதுதான்
தீபிகா இருந்துட்டு நேரா வந்து இப்போ மல்லி கிட்ட பேசுறாங்க. மல்லி உண்மையை தான் சொல்றியா நீ? என் தம்பி கொலைக்கு காரணம் வந்து வேற ஆளா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா கேட்கறாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அப்ப என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, உங்க தம்பி எப்படி இறந்தாரு அப்படிங்கிற எல்லா உண்மையுமே நான் சொல்லியிருப்பேன். உண்மையிலேயே உங்க தம்பி மாதிரி யாராலையும் வர முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவரு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த தீபிகா வந்து கேக்குறாங்க, அந்த ஒரு டைம்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து அவங்க தம்பி இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டோ இல்ல வந்து வேற ஆட்கள் மூலியமாவோ வந்து இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அதுக்கான உண்மைகள் தெரிய வருது. அப்பதான் வந்து உண்மையிலேயே நம்ம இத்தனை நாளா மல்லி மேல எதுக்காக கோபமா இருந்தோம், மல்லி தான் இந்த கொலையை பண்ணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஏன் வந்து நம்ம வந்து மல்லியை கார்னர் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இப்போ தீபிகா மேடம் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா தான் வந்து இப்போ தீபிகா இவங்க பக்கம் வந்ததுக்கு அப்புறமா எல்லா உண்மையுமே வெளியே வரப்போகுது. அதுவும் இல்லாம உண்மையிலேயே இந்த சுடரை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறது வந்து எல்லா டீட்டெயிலுமே வெளியே கண்டுபிடிக்க போறாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, அதாவது ஒரே ஒரு விஷயம், தீபிகா போலீஸ் மாறினது தான். அது மட்டும் தான் வந்து நல்லபடியா நடந்தது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.